அத்தியாயம் 6. அன்று அதிகாலையே எழுந்து கொண்ட சீதாலட்சுமி மகளுக்கு முகூர்த்த புடவை எடுக்க இருப்பதால் பரபரப்பாக தயாராகி கொண்டிருந்தார். வழக்கமாக பெண்ணுக்கு புடவை எடுக்க பெருந்திரளான கூட்டமே செல்லும். இங்கு இளந்தளிருக்கு புடவை எடுக்க கஜபதியின் குடும்பம் வர மறுத்துவிட்ட நிலையில் மீனாட்சி வழியில் தூரத்து சொந்தத்தில் இருக்கும் 2 பெண்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் பழக்கமான 2 என்று மொத்தம் 7 பேர் செல்வதாக திட்டமிட்டிருந்தார். அம்மோ, சீக்கிரம் எந்திரி என்று குரல் கொடுக்கையிலே தலையில் கட்டிய துண்டுடன் வெளியில் வந்தாள் இளந்தளிர். இன்னும் புடவை மாத்தலையா? வழக்கமா கட்டுற மாதிரி காட்டன் புடவை வேண்டாம் தளிர், பட்டு புடவை கட்டிட்டு உனக்கு எடுத்து வச்சிருக்க நகை என்று அவர் பேசிக்கொண்டே போக, மா, எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு என்றாள் தளிர். என்ன சொல்ற? உனக்கு இன்னும் 2 நாள் இருந்ததே, எப்படி இன்னைக்கு? மா, அது போன மாச தேதி, இந்த மாசம் சரியாதான் வந்திருக்கு. நீங்க என்கிட்ட புடவை எடுக்க நாள் கேட்ட போது நான் சரியான டேட் தான் கொடுத்தேன். அத்தைக்கு உடம்பு முடியாததால தள்ளி போச்சு. இப்ப என்னமா செய்யறது என்று கேட்க சீதாவிற்குமே என்ன சொல்வது என்று புரியாத நிலை. மா, சொல்லுங்கம்மா. என்ன தளிர், இத முன்னாடியே சொல்ல மாட்டியா? நமக்கு நேரம் இல்ல. உனக்கு பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு நாள் இல்ல. இதுக்கு மேல தள்ளி போட முடியாது. கல்யாணம் போன நீ இல்லாம புடவை எடுக்க போனா நல்லாவா இருக்கும்? இதனால சம்மந்தி அம்மா ஏதாவது நினைச்சுக்க போறாங்க என்றவருக்கு ஜெகாவை விட ராஜியை குறித்த அச்சமே மேலோங்கியது. நான் என்னம்மா செய்யட்டும்? இது ஒண்ணு என் கையில இல்லையே. நீ மாத்திரையாவது போட்டுக்கலாம்லடா. மா, அதுக்கு நான் 10 நாள் முன்னாடி இருந்தே எடுக்கணும். ஆனா நானுமே இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல என்று தவித்து போனாள். உனக்கு தெரியாதா? ஒவ்வொரு பொண்ணுக்கும் கூற புடவை அவன் மனசுப்படி அமையணும்டா. உன்னை கூட்டிட்டு போய் தள்ளி நிறுத்தவும் முடியாது. சாமிக்கு வச்சு படைக்கணும் தளிர். யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோன்னு இருக்கு என்று சீதா படப்படக்க, உங்களுக்கு அப்படி தோணுனா நான் வரலமா. நீங்க எனக்காக எடுத்துட்டு வாங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று தளிர் எளிதாக கூறிவிட்டாலும் அவள் மனமோ குறைந்தபட்சம் என்று புடவை கடையில் உதையோடு செலவழிக்க இருந்த நிமிடங்களும் கை நழுவி போகிறதே என்ற ஆற்றாமையில் மருகியது. மறுபுறம் சீதாவிற்கும் மகளிடம் கேட்டு முடிவு செய்த நாட்கள் தள்ளி போய் இப்போது மகள் வர முடியாமல் போனதில் அத்தனை எளிதாக மனம் ஆறவில்லை. உனக்கு என்ன நேரத்துல புடவை வேணும், என்ன டிசைன் வேணும்னு சொல்லு, அங்கிருந்தே போட்டோ பிடிச்சு அனுப்புறோம் என்றவர் உடனே அம்பலவாணனுக்கு அழைத்து ஜெகதீஸ்வரியிடம் கொடுக்க சொல்ல, அவரோ குளியலறையில் இருந்தார். வர தாமதமாகும் என்னவென்று சொல்ல கேட்டவரிடம் விஷயத்தை மேலோட்டமாக சொன்னார் சீதாலட்சுமி. இதுல என்னமா இருக்கு? அங்கே கடைக்கு வர முன்ன எத்தனையோ பேர் கைப்பட்டுதான் நமக்கு புடவை வந்து சேருது. என் மருமக கட்டிக்கு போற புடவையில அவளோட கைப்பட்டா என்ன ஆயிடும்? எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். கண்டதையும் யோசிக்காம தளிர கூட்டிட்டு வா, பிடிச்சதை எடுத்துக்கட்டும் என்றார். ஆனால் சீதாவிற்கு தான் மனம் கேட்கவில்லை. இருக்கட்டும்னா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க கிட்ட கலர் டிசைன் சொல்லிருக்கா. அதோட வழக்கமா நானும் தென்றலும் தான் அவளுக்கு தேர்ந்தெடுப்போம், பாத்துக்கலாம் என்றவர் தென்றல் கிளம்பி வரவும் மற்ற பெண்களையும் கிளப்பி கொண்டு அம்பலவாணன் அனுப்பியிருந்த காரில் கிளம்பி சென்றார். அம்பலவாணன் ஜெகதீஸ்வரி உட்பட அவர் குடும்பத்தினர் அனைவரும் அங்கே குழுமி இருக்க, கடையினுள் நுழைந்த சீதாவையும் மற்றவர்களையும் கண்டதும் வாயிலுக்கே சென்று, வாங்கம்மா வாங்க என்று புன்னகையோடு வரவேற்ற அம்பலவாணன், எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்று நலன் விசாரித்து அருகே இருந்த சுஜிதாவிடம், எல்லாரையும் கூட்டிட்டு போடா சுஜி, நான் வரேன் என்றார். வாங்கத்த, வா தென்றல், தளிருக்கு இப்ப பரவாயில்லையா? கூட்டிட்டு வந்திருக்கலாமேடா என்றவாறு அனைவரையும் மேல்தளத்திற்கு அழைத்து செல்ல, இங்கே சீதா கடை முதலாளியிடம் பேசிக் கொண்டிருந்த அம்பலவாணனிடம் வந்தவர், அண்ணா ஒரு நிமிஷம் என்று அழைத்தார். சொல்லுமா சீதா என்றவர் தன் எதிரே இருந்தவரிடம், சொல்ல மறந்துட்டனே தனசேகர், இவங்கதான் என்னோட சம்மந்தி அம்மா சீதாலட்சுமி. நீங்க நிச்சயத்துக்கு வராததால பாத்திருக்க வாய்ப்பில்ல என்று அவரை அறிமுகப்படுத்தவும், வணக்கம்மா, சாரோட மருமகங்கிறதுனால எல்லாம் லேட்டஸ்ட் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். தயங்காம உங்க பெண் மனசுக்கு பிடிச்ச புடவை எடுக்க சொல்லுங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அதிக வேலை வாங்குறத நினைக்க வேண்டாம் என்றவருக்கு புன்னகையோடு தலையசைத்த சீதா, அண்ணா, மாப்பிள்ளைக்கு பட்டு வேஷ்டி சட்டைக்கு பணம் என்று 50,000 கொடுத்து, இது போதுமாண்ணா, இன்னும் தேவைன்னா சொல்லுங்க என்று கேட்க, ஏற்கனவே நிச்சயத்தின் போதே தன் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காமல் செலவை கொடுத்துவிட்ட சீதாவின் உணர்வை மதித்த அம்பலவாணன், இதுவே அதிகம் சீதா. ஆம்பளை பையனுக்கு அதிகபட்சம் எவ்வளவு ஆகிடும்? என்னதான் கோடி கோடியா பிசினஸ் பண்ணினாலும் என் பையன் எப்பவும் பிராண்டடா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டான். ரொம்ப சிம்பிள். பட்டு வேஷ்டி சட்டையே அதிகபட்சமா 10,000க்குள்ள முடிச்சிடுவான் பாரு. அது நீங்க சொல்லித்தான் தெரியணுமா? முதல் முறை வீட்டுக்கு வந்த போதே தெரிஞ்சது. மாப்பிள்ளை எளிமையா இருக்கலாம், ஆனா அவரோட மனசு ரொம்ப ஒசத்தியாச்சேனா. அதுக்கு எவ்வளவும் செய்யலாம். நைட்டு மாப்பிள்ளைக்கு கோட் சூட் எடுத்து கொடுக்கணும், அதுக்கு எவ்வளவுன்னு தெரியல. நீங்க அதிகமாச்சுன்னா என்கிட்ட தவறாம கேளுங்க என்றிட, உன் மாப்பிள்ளைய விட்டு கொடுத்துட மாட்டியே
என்று சிரிப்போடு கேட்டவருக்கும் தெரியும், தன் கணவர் இருந்திருந்தால் பெண்களின் திருமண வைபவத்தை எப்படி எடுத்து செய்வாரோ அதற்கு குறையாமல் செய்துவிட துடிக்கும் சீதாவின் எண்ணம். அதன் காரணமாகவே பெரிதாக அவர்களின் நிலையில் சுட்டிக்காட்டி சீதாவை மறுக்காதவர் நிச்சயத்தை அவருடைய பார்ட்டி ஹாலில் குறைந்த பொருட்செலவில் குடும்ப நபர்களையும் சில நெருக்கமானவர்களையும் கொண்டு முடித்து விட்டார். ஆனால் திருமணம் முழுக்க அவர் செலவு என்பதாலும் அவர்கள் குடும்பத்தில் கடைசி திருமணம் என்பதாலும் பணத்தை தண்ணீராக செலவழித்துக் கொண்டிருக்கிறார். இரு மகள்களுக்கும் எந்த குறையும் இல்லாமல் ஆடம்பரமாக திருமணம் செய்தவர் ஒரே மகனை மட்டும் விட்டுவிடவா போகிறார்? மிக மிக பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கும் உதயாதித்தன் இளந்தளிரின் திருமண பட்ஜெட் சில கோடிகளில். மருமகளுக்கு அவர் எடுத்திருக்கும் நகைகள் பல லட்சம் மதிப்பு கொண்டிருக்க, இப்போது எடுக்கவிருக்கும் முகூர்த்த புடவையும் சில லட்சங்களில். ஆனாலும் மருமகனுக்கு செய்ய விரும்பும் சீதாவின் தன்மானத்தை மதித்து பணத்தை பெற்று கொண்டார். ஏன் அண்ணன் பையனை எப்படி விட்டு கொடுப்ப என்று சீதாவும் குறையாத சிரிப்போடு சொல்ல, அதை ஆமோதித்த அம்பலவாணன் சீதாவிற்கும் இடையிலான பந்தம் எப்போது அம்பலவாணன் சீதாவை சந்திக்க அவர் பணிபுரியும் இடத்திற்கு சென்று பேசினாரோ அப்போதிருந்தே தொடங்கிவிட்டது. ஆம், உதயாதித்தன் தளிரை பிடித்திருக்கிறது என்றதுமே நேரடியாக பெண் கேட்டு சென்று விடவில்லை அவர். தளிரின் குடும்ப பின்னணி, தந்தை இல்லாதது எல்லாமே தெரிந்தவர் என்பதால் பெண் பார்ப்பதற்கு முந்தைய நாள் சீதாவை அவர் வேலை செய்யும் இடத்தில் சந்தித்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். உங்க பெண் என்கிட்ட வேலை செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு என்ன பத்தி பெருசா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல என்று தன் பேச்சை தொடங்கியவர் குடும்பம், தொழில் பற்றி சொல்லிவிட்டு, இதெல்லாம் பார்த்து நம்ம தகுதிக்கு மீறின இடத்துல எப்படி பெண் கொடுக்கன்னு பயந்துடாதீங்கம்மா. உங்களை போல நாங்களும் மனுஷங்க தான். தளிர எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். அதுக்காக எதுவும் கட்டாயம் இல்ல. என் பையனை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், பேசி பாருங்க. பிடிச்சிருந்தா மட்டும் சம்மதம் சொல்லுங்க. அடுத்து என்னென்ன முடிவு செய்யலாம், இல்ல உங்களுக்கு நேரம் தேவைன்னா எடுத்துக்கோங்க. யோசிச்சு முடிவு சொல்லுங்க என்றதில் சீதாதான் என்ன பதிலளிப்பது என்று புரியாமல் நின்று விட்டார். அதை கண்ட அம்பலவாணன், என்னம்மா யோசிக்கிற? யாரோவா இருந்தாதான் பயம் வரும். என்ன உன் அண்ணனை நினைச்சுக்கோமா, பயமும் இருக்காது, எந்த அந்தஸ்து பேதமும் தெரியாது. இன்னைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கறேன். என் வீட்டுக்கு வரப்போற என் தங்கச்சி பெண்ணுக்கு நான் பொறுப்பு. தளிர எத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கேன். ஒருவேளை சொன்னதை செய்வேணும்னு உனக்கு சந்தேகம் இருந்தா என்னை பத்தி என் வீட்டு மகாலட்சுமியை கேட்டு தெரிஞ்சுக்க. என் பையன் என்ன மாதிரிதான். அவனுக்கு தளிரோட குணம் ரொம்ப பிடிச்சது. நம்பி பெண்ணை கொடு சீதா. நிச்சயம் தளிர அவன் நல்லபடியா பாத்துப்பான். உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று தைரியமூட்டிய அம்பலவாணனின் வார்த்தைகளில் பொதிந்திருந்த உண்மையை உதயாதித்தனின் வருகையில் அவன் பண்பில் கண்டு கொண்டவருக்கு அந்தஸ்து பேதத்தை காரணம் காட்டி நல்ல மணமகனை இழக்க விரும்பவில்லை. என்னதான் ராஜியும் ஜெகாவும் அவர்கள் வீட்டில் பட்டுக்கொள்ளாமல் இருந்தாலும் அண்ணாமலை, அன்னபூரணி, சுஜிதா, நிவிதா என அத்தனை பேருமே சொந்த உறவு போல பழகியதில் சீதாவின் அச்சம் முழுதாக அகல எங்கிருந்தாலும் தன் மகள் சிறப்பாக இருப்பாள் என்ற நம்பிக்கையில் சம்மதம் தெரிவித்தார். தளிருக்கான நிச்சய புடவையை 2 லட்சத்தில் எடுத்த அம்பலவாணன் இப்போது திருமணத்திற்கென எடுக்கவிருக்கும் புடவையின் விலையும் சில லட்சங்கள். அதோடு சேர்த்து தென்றல், தன் மகள்கள் என்று அனைவருக்குமே லட்சத்திலேயே புடவைகளை காண்பிக்க சொல்லியிருக்கிறார். சரிம்மா, நீங்க என் மருமகளுக்கு புடவை பாருங்க, நானும் மாப்பிள்ளையும் உதய்க்கு செலக்ட் பண்றோம் என்றவர் அருகே இருந்த மூத்த மாப்பிள்ளை சரவணனிடம், போகலாமாப்பா என்று கேட்கவும், மாப்பிள்ளை எங்கண்ணா? அவரு காணல, எப்ப வருவார்? எங்களோட தான் கிளம்புனா சீதா. வர வழியில தான் ஷோரூம்ல இன்னைக்கு டெலிவரி எடுத்த வண்டிய ஓட்ட தெரியாம ஓட்டி இடிச்சிட்டாங்கன்னு தகவல் கிடைச்சது என்றவரை இடையிட்டு, என்னண்ணா சொல்றீங்க? யாருக்கும் ஒண்ணும் இல்லையே என்று சீதா பதறவும், இல்லம்மா, பெருசா அடி இல்ல. ஆனாலும் கார் டெலிவரி எடுத்த பிறகு என்ன நடந்தாலும் அது அவங்களோட பொறுப்பு. இருந்தும் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களாம், அதான் அங்க போயிருக்கான். அதெல்லாம் முடிச்சிட்டு எப்படி 1 மணி நேரத்துக்குள்ள வந்துடுவான், நீங்க பாருங்க என்றவர் சீதாவோடு முதல் தளத்திற்கு சென்றார். அவர்களுடன் வந்த கடையின் முதலாளி பணியாளர்களிடம் அனைவருக்கும் புடவைகளை காண்பிக்குமாறு கூற, அங்கே அவர்களின் திருமணத்திற்காக பிரத்யேகமான புடவைகள் தயாராக இருக்கவும் மனைவியிடம் பார்த்து கொள்ளுமாறு சொன்னவர் தென்றலிடம், நிவிகிட்ட சொல்லிருக்கேன் தென்றல், அக்காக்கு பிடிச்ச மாதிரி எடு. அது போல உனக்கும் பிடிச்ச புடவை எடுத்துக்கணும், விலையெல்லாம் பார்க்க கூடாது என்றவர் மருமகனோடு அடுத்த தளத்திற்கு சென்றார். அனைவருக்கும் குளிர்பானம் கொடுக்கப்பட நிவி மற்றும் சுஜியின் நடுவே நின்றிருந்த தென்றல் மகிழ்ச்சியோடு தளிருக்கு வீடியோ கால் செய்து அவளுக்கு காண்பித்தவாறே புடவைகளை பார்வையிட்டு கொண்டிருந்தாள். விஸ்தாரமான தளத்தில் சற்று தள்ளி நின்றிருந்த ராஜி மற்றும் ஜெகாவை கண்டு, எப்படி இருக்கீங்க அண்ணி என்று சீதாவிடம், எங்க சீதா, தளிர காணோம், நீங்க மட்டும் வந்திருக்கீங்க என்று ஜெகதீஸ்வரி தெரிந்தே கேள்வி கேட்டார். ஆம், சீதாவின் அழைப்பு வந்ததுமே அம்பலவாணன் மனைவி அழைத்த நிலைமையை சொல்லவும் முகத்தை சுளித்த ஜெகதீஸ்வரி, நல்ல நாள் அதுவுமா இப்படி அபசகுணமா ஆகணும்? என் பையனுக்கு எது நல்லதுன்னு தெரியும்னு சொல்லுவீங்களே, இப்ப சொல்லுங்க, இது சரியா என்றதுமே
ஈஸ்வரி என்று அதட்டல் போட்ட அம்பலவாணன், எந்த காலத்துல இருக்க? மங்களகரமான விஷயம் செய்யறப்ப அமங்கலமான வார்த்தைகளை பேசிட்டு இருக்க. எனக்கு என்ன வேண்டுதலா? சாமிக்கு வச்சு படைக்கணும், உங்களுக்கு தெரியாதா? நம்ம பொண்ணுங்களுக்கு அப்படித்தானே செய்தோம். இப்ப அவ தொட்டு அதை கட்டி பார்த்து அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு போய் சாமி கிட்ட. ஏங்க, உங்களுக்கு சாமி விஷயமும் சாதாரணமா போச்சா? சுத்தபத்தமா இருக்க வேண்டாமா? ஏன் உங்க மருமகளை கேட்டுதானே நாள் முடிவு பண்ணீங்க? இவ்ளோ படிச்சிருக்க ஒருத்திக்கு இது கூடவா தெரியாது? முன்னாடியே சொல்லியிருந்தா அப்பவே எடுத்திருக்கலாமே. என் பையன் நல்லதுக்காகத்தான் இவ்வளவும் சொல்றேன். கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க என்று மொத்தமாக பேசிவிட்டு முகம் திருப்பிக் கொண்டார். ஈஸ்வரி, இதெல்லாம் ஒரு விஷயமா? உங்களுக்கு எதுதான் ஒரு விஷயமா இருந்திருக்கு? இங்க பாரு ஈஸ்வரி, இதெல்லாம் இயற்கையா நடக்கக்கூடியது. யாரும் ஒன்னும் செய்ய முடியாது. நீ அதிகம் யோசிக்காத. சீதாவுக்குமே தளிரை கூட்டிட்டு வரதுல இஷ்டம் இல்ல போல. கூட்டிட்டு வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஒருவேளை தளிர் வந்தா நீ எதுவும் பேசக்கூடாது என்று சொல்லியேதான் அழைத்து வந்திருந்தார். ஆனால் வழியில் ஷோரூமில் எடுத்த புதுக்கார் விபத்து என்று தெரிந்ததும் ஜெகதீஸ்வரி கணவரை அமைதியாக பார்த்தாரே தவிர வேற எதுவும் பேசவில்லை. என்ன யோசிக்கிற சீதா? தளிர் எங்க என்று மீண்டும் ஜெகா கேட்க, அது அது வந்து அண்ணி, அம்முக்கு உடம்பு முடியலன்னு அண்ணா கிட்ட காலையிலேயே சொல்லியிருந்தனே அண்ணி என்று சீதாவின் குரல் குறைந்து ஒலித்தது. முடியலன்னா ஒரு மாத்திரை போட்டுட்டு கிளம்பி வர வேண்டியதானே? இந்த காலத்து பசங்க டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு. நம்ம எடுத்து கொடுத்தா பிடிக்கிறது இல்ல, நம்ம விருப்பத்தை மதிக்கிறதும் இல்ல. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துதான் ஆகணும். ஏன் தலையெடுத்து அது நானாவே இருந்துட்டு போறேன். அவளுக்கு பிடிச்சதே எடுக்கட்டும், வர சொல்லு என்று வேண்டா வெறுப்பாக பேசிட, இல்ல நீ, என் பொண்ணு அப்படியெல்லாம் சொல்ல மாட்டா. நாம எது எடுத்தாலும் அவளுக்கு சம்மதம்தான். இன்னைக்கு நீ இப்படி சொல்லுவ, ஆனா நாளைக்கு காலை முழுக்க எனக்கு ஒரு சொல் வந்துடக்கூடாது பாரு. எனக்கு எதுக்கு வம்பு? அவளே வந்து பிடிச்சதை எடுத்துக்க சொல்லு என்று பட்டும் படாமல் பேச, இல்ல நீ, அவ வீட்டுக்கு தூரமாயிட்டா, எப்படி இங்க கூட்டிட்டு வர? அதான் வரல என்று தயக்கத்தோடு சீதா சொல்லி முடிக்கும் முன், சீ என்று முகம் சொலித்து விட்டார் ராஜேஸ்வரி. ராஜி சீ என்ற ஒற்றை வார்த்தையில் சீதாவின் நெஞ்சில் அமலத்தை வார்க்க திகைத்து போன சீதா அடுத்து எதுவும் பேச முடியாமல் கலங்கிய கண்களுடன் மௌனமாக நின்றார். சே, என்ன இதெல்லாம்? நல்ல நாள் அதுவுமா? இப்படித்தான் அபசகுணமா ஆகணுமா? இதான் இப்பெல்லாம் மாத்திரை மருந்து இருக்குதே, எதையாவது போட்டு தள்ளி வைக்க தெரியாதா? காலையில வீட்டுல இருந்து கிளம்பும் போதே வண்டி ஆக்சிடென்ட்னு கால் வந்துச்சு. இங்க வந்து பார்த்தா மகாராசி இப்படி உக்காந்துட்டா. விளங்குன மாதிரிதான் என்று ராஜி நொடித்து கொள்ள, அப்படி இல்ல சம்பந்திமா, ஏற்கனவே குறித்த நாள்ல அன்னைக்கு முடியாம போனதால நாம எடுக்க முடியல என்று ஜெகாவை துணைக்கு அழைக்க அவரும் சீதாவின் புறம் திரும்பவே இல்லை. ஓ, அப்ப என் தங்கச்சி எப்படி போனாலும் பரவாயில்ல, உங்க காரியம் ஆகணும், அப்படித்தானே? இல்ல சம்பந்தியம்மா, நான் அப்படி சொல்லல. வேற எப்படி? நீ சொல்ல வந்ததுக்கு அதானே அர்த்தம். உங்க தரப்பு தப்ப மறைக்க எங்களை குறை சொல்லாத என்று இறைந்து விட்டு தனியாக சென்று அமர்ந்து விட்டார். சுஜியும் நிவியும் தென்றலோடு சேர்ந்து தளிருக்கு பொருத்தமான பட்டுகளை மும்முரமாக பார்வையிட்டுக் கொண்டிருந்ததில் சற்று தள்ளி அமர்ந்திருந்த ஜெகாவும் ராஜியும் பேசியது பெரிதாக அவர்களுக்கு தெரியவில்லை. ராஜி கோபித்துக் கொண்டு செல்லவும், வயசுல மூத்தவங்க கிட்ட இப்படித்தான் பேசுவியா சீதா? எங்க அக்கா வயசும் அனுபவமும் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஆதிய நான் பெத்திருக்கலாம், ஆனா அவனை முழுக்க முழுக்க தன் சொந்த பிள்ளையா வளர்த்தது எங்க அக்கா தான். அவனுக்காக எந்த நேரம்னாலும் சிரமம் பார்க்காம ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து செய்யறவங்க பெஸ்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவனுக்கு நடக்கிற விசேஷத்துல கரும்புள்ளி மாதிரி உன் பொண்ணு உட்காந்துட்டாளேன்னு ஏதோ ஆதங்கத்துல 1-2 வார்த்தை கூட குறைய பேசதான் செய்வாங்க. அதுக்காக இப்படி சொல்லுவியா? உனக்கே இது சரின்னு தோணுதா என்று ஜெகா கோபமாக கேட்க, அண்ணி, நான் ஒன்னும் சொல்லலையா நீ என்று சீதா பரிதவித்து போனார். அவங்களோட வார்த்தைக்கு வார்த்தை பேசுனதே தப்பு. போ, நீயே போய் எங்க அக்காவை கூட்டிட்டு வா. இல்லைன்னா உங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க, நானும் எதுலயும் தலையிடல. ஏற்கனவே உன் பெண்ணால வீட்டுல எனக்கு மரியாதை போச்சு, இன்னைக்கு மானமும் போகணும்னு இருந்திருக்கு. நான் இதுக்கு பேசிக்கிட்டு என்று தெளிவாக அவர் காதில் விழுமாறு முணுமுணுத்தவர் இறுதியாக, என்னையெல்லாம் யார் மதிக்க போறா? எங்க அக்கா மாதிரியே நானும் ஒரு ஓரமா இருந்துக்கிறேன் என்று சொன்னது போலவே ஒரு ஓரத்தில் அழுத்தமாக நின்று கொண்டார். அக்கா தங்கையின் பேச்சை கேட்டு ஸ்தம்பித்த நிலையில் நின்றிருந்த சீதாவிற்கு அவர்களின் வார்த்தையை கிரகிக்கவே பல நிமிடம் பிடித்தது. அப்படி என்ன பேசிவிட்டோம் என்று இருவரும் இப்படி நடந்து கொள்கின்றனர் என்று அலமளந்து போனவருக்கு ஒரு வழியாக ராஜியை சமாதானம் செய்ய வேண்டும் என்பது வரை புரிப்பட உடனே அவரை நெருங்கி, மன்னிச்சிடுங்க சம்பந்தியம்மா, நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன், தயவு செஞ்சு வாங்க, வந்து புடவைய பாருங்க பிளீஸ் எனவும் அமர்த்தலாக அவரை ஒரு பார்வை பார்த்தவர், வாஜகா என்று தங்கையும் அழைத்து கொண்டு சென்றார். அனைவரையும் நகர்த்திவிட்டு முன்னே சென்றவர் சில புடவைகளை பார்வையிட்ட பின், இந்த புடவைய பாருங்க என்று ஏதோ ஒன்றை கடனை என்று காண்பிக்க
அதுவோ கிளி பச்சையில் காஃபி கலர் பார்டரில் அறுத பழசான டிசைனில் இருந்தது. ராஜிமா, என்ன இது? அன்னைக்கு புடவை எடுக்க சொன்னா உங்களுக்கு எடுத்திருக்கீங்க என்று நிவி சிரிக்கவும் தென்றலும் உடன் இணைந்து சிரித்து விட்டாள். அதில் ராஜியின் கோபம் இன்னுமே கிளறப்பட தென்றலை முறைத்தவாறு அமர்ந்து கொண்டு, நீங்களே பார்த்து சொல்லுங்க என்று விட்டார். அத்த வாங்க என்று சுஜி அழைத்த போதும் அருகே செல்லாத சீதா நாற்காலியில் அமர்ந்திருந்த ஜெகாவின் அருகே அமைதியாக நின்று கொண்டார். அம்மா, அத்த இது பாருங்க என்று சிவப்பு நிறத்தில் தங்க இலையோடிய 6.5 லட்சம் பெருமானமுள்ள மனதை கொள்ளை கொள்ளும் வேலைப்பாட்டிலான மென்பட்டை காண்பித்த சுஜி, தளிருக்கு இது ரொம்ப நல்லா இருக்குமா, அவளுக்குமே பிடிச்சிருக்கு என்றிட, மா இத பாருங்கம்மா என்றொரு மற்றொரு பட்டுடன் வந்த நிவி, அக்கா காட்டினதை விட அன்னைக்கு இது அட்டகாசமா இருக்கும் என்றவளின் கையில் இருந்தது கிட்டத்தட்ட 10 லட்சம் பெருமானமுள்ள புடவை. பெண்கள் புடவையை பார்த்து கொண்டிருக்க அங்கே வந்த அம்பலவாணனிடம், பா நீங்க சொல்லுங்க, இதுல எது அன்னைக்கு நல்லா இருக்கும் என்று நிவி கேட்கவும், ரெண்டுமே சூப்பரா இருக்கு நிவி, ஃபைனல் பண்ண முன்னாடி எதுக்கும் உங்க அண்ணன் அன்னைக்கு அனுப்பி கேளுடா. கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா, இல்லைன்னா சொல்லுங்க, இன்னும் கொண்டு வருவாங்க என்று பொதுவாக சொன்னவர் சீதாவிடம், ஒரு எமர்ஜென்சி சீதா, நாங்க கிளம்புறோம், நீங்க பொறுமையா பாருங்கம்மா, வந்துடுறேன். அண்ணா, மாப்பிள்ளை இன்னும் வரலைங்களா? எதுவும் பிரச்சனைங்களா? அப்படி இல்ல சீதா, இன்னொரு முக்கிய வேலை வந்துருச்சு, அதான் அவன் வர முடியல, நீங்க பாருங்கம்மா, நான் சீக்கிரமே வந்துடுவேன் என்றவர் உதய்க்கு எடுத்திருந்த பட்டு வேட்டியை மனைவியிடம் கொடுத்து கிளம்பி விட்டார். மா, அப்பாவுக்கு ரெண்டுமே ஓகே, உங்களுக்கு எதுன்னு சொல்லுங்க என்று நிவி இரு புடவைகளையும் காட்டி கேட்க, இதுவா என்று ஜெகதீஸ்வரியின் நெற்றி சுருங்கி விரியவும் அருகே இருந்த பணிப்பெண், கல்யாண பெண் யாருன்னு சொல்லுங்க மேடம், நாங்க அவங்களுக்கே கட்டி விடுறோம், அப்போ உங்களுக்கு செலக்ட் பண்ண ஈஸியா இருக்கும் என்றதும், எங்களுக்கு தான் அந்த கொடுப்பன இல்லையே, நல்ல நாள் அதுவுமா உட்காந்து வச்சிருக்கவ இன்னும் என்னெல்லாம் செய்ய போறாளோ, நல்ல வேலை மகராசி மணமேடையில வந்து அபசகுணமா உட்காந்து தொலைக்காம போனாலேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் என்று ராஜி அங்கலாய்க்க, இறுகிய முகத்துடன் நின்றிருந்த ஜிகாவும், பொண்ணு வரலமா, நீங்க இந்த புடவையை கொடுத்துடுங்க என்று மகள்கள் தேர்ந்தெடுத்ததில் ஒன்றை கடமைக்கு கை காட்டி இருந்தார். அத்த, ஏன் இவ்ளோ டல்லாயிட்டீங்க? ஒன்னும் கவலைப்படாதீங்க, அக்கா இல்லைன்னா என்ன, அதுதான் நான் இருக்கேனே, நானும் அம்மாவும் தான் பொதுவா அக்காவுக்கு புடவை செலக்ட் பண்ணுவோம், எனக்கு பொருத்தமா இருந்தா அது அக்காக்கும் நல்லா தான் இருக்கும் என்று தென்றல் உல்லாச குரலில் கூற, அப்ப முகூர்த்த புடவைய உனக்கு வச்சு பார்த்து எடுக்கணும்னு சொல்றியா என்று ராஜி நக்கலாக கேட்க, அதை புரிந்து கொள்ளாத தென்றல், ஆமாத்த, நீங்க எனக்கு வச்சு பாருங்க, அதுல எது பெஸ்டா இருக்கோ அதே நம்ம எடுத்துடலாம் என்றதும் தான் தாமதம். எப்படி, இப்ப புடவைய உனக்கு கட்டி பார்த்து எடுக்கிற மாதிரியே கல்யாண மேடையில என் பையன் உனக்கு தாலி கட்டி பார்த்து உங்க அக்காவுக்கு கட்டணும்னு சொல்ல வரியா என்று ராஜி குத்தீட்டியாய் வார்த்தைகளை வீச, அத்த என்று திகைத்த தென்றலுக்கு குறையாத அதிர்ச்சியுடன் சீதாவும் ராஜியை பார்த்தார். கூடியிருந்த பெண்களுமே திகைப்புடன் பார்க்க, என்ன பாக்குற சீதா, பொட்ட பிள்ளைக்கு நாவடக்கம் வேணும், இதுதான் நீ வளர்த்த லட்சணமா? புடவை எடுக்க வராம ஒருத்தி ஒதுங்கிட்டான்னு பார்த்தா இன்னொருத்தி அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலியாகும்னு இருக்கிறாளே, கூரை புடவைய இவளுக்கு கட்டி பார்த்து எடுக்கணும்னா நாளைக்கு என் பையன் இவளுக்கு தாலி கட்டி பார்த்து அக்காளுக்கு கட்டணும்னு சொல்றாளா, சொல்லு என்று ஆவேசமாக கேட்க, என்ன ராஜி, ஏன் அப்படி கோவப்படுற என்றார் வயதில் மூத்த பெண்மணி. வேற என்ன சித்தி செய்ய சொல்றீங்க? கல்யாண பொண்ணு வீட்டுக்கு தூரம், நாங்க வீட்டுல இருந்து கிளம்பினப்போ டெலிவரி எடுத்த கார் ஆக்சிடென்ட், சரின்னு மனசு தேத்திக்கிட்டு இங்க வந்தா இதோ இவ என்னடான்னா அக்காளுக்கு எடுக்க போற புடவைய இவளுக்கு கட்டி பார்த்து எடுக்கணும்னு சொல்றா என்று கோபமாக கேட்க, என்ன பாப்பா பேச்சு இது என்ற அப்பெண்மணி தென்றலை கண்டிக்கவும் என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் நின்ற தென்றலின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. நிச்சயம்தான் இப்படி நினைத்து பேசவில்லையே, பிறகு எப்படி தவறாகி போனது என்று புரியாமல் நின்றிருந்தவளின் கரத்தை ஆதரவாக சுஜி பிடித்துக் கொள்ள, ராஜிமா, தென்றல் சாதாரணமா சொன்ன வார்த்தையை நீங்க எப்படி பேசுறீங்க என்று நிவி பதற ஜெகா மௌனமாக நின்று அக்காவின் கேள்விகளை ஆதரித்தார். கொஞ்சம் அமைதியா இரு நிவி, எல்லாம் அவங்கள கேட்டுதானே உங்க அப்பா செய்துட்டு இருக்கார், அப்படி இருக்கப்ப இன்னைக்கு வீட்டுக்கு தூரம்னு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, ஏன் உன் கல்யாணத்தப்போ இப்படிதானே ஆச்சு, நீ எங்களுக்கு 2 நாள் முன்னாடியே சொல்லவும் நாம அடுத்த வாரம் போய் எடுக்கலையா, இவங்களும் முன்கூட்டியே சொல்லியிருந்தா வேற தேதி பார்த்து வந்திருப்போமே, போய் என் பையனுக்கு இப்படியா என்று ஏதோ பேச வரவும் அவர் முன் கண்ணீருடன் கை கூப்பி விட்டு சீதாலட்சுமி, மன்னிச்சிடுங்க சம்பந்தியம்மா, அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசிட்டா, தயவு செஞ்சு இந்த பேச்சதோட விட்டுருங்க என்றவரை இடையிட்ட ராஜி, இதெல்லாம் என்ன பேச்சு, கொஞ்சமும் அடக்க ஒடுக்க இல்லாம முதல்ல உன் பொண்ணுக்கு பெரியவங்களை மதிக்கவும் எப்படி பேசணும்னு கத்துக்கொடு என்று கடுமையான குரலில் கூற,
இல்ல என்று தென்றல் ஏதோ சொல்ல வர உடனே அவள் கைப்பிடித்து இழுத்து சொல்ல விடாமல் தடுத்துவிட்ட சீதா எதுவும் பேசாதே என்று கண்களாலேயே மகளை கட்டி போட்டு விட்டார். ராஜிமா விடுங்க, அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டா, எதுக்கு பெருசு பண்ணிக்கிட்டு என்று சுஜி ஆரம்பிக்கவும், கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிறு. பெண் பார்த்து பாக்கு வெத்தலை மாத்தி பத்திரிக்கை அடிச்சு பந்தக்கால் நடுறதுல இருந்து மணமேடை ஏறி தாலி வாங்குற வர ஒவ்வொரு விசேஷத்தையும் சுத்த பத்தமா செய்யணும். தீட்டோட செஞ்சா அந்த கல்யாணம் எப்படி செழிக்கும்? சின்ன பசங்க உங்களுக்கு இதெல்லாம் விளையாட்டா போச்சா என்று ராஜி சுஜியையும் கத்திக் கொண்டிருப்பதை கண்ட தென்றல், சாரி ஆண்டி, நான் பேசினது தப்பு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க என்று சொன்ன பின்னர் தான் ராஜி சற்று அடங்கினார். சரி சரி விடுங்க, அதான் அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டுடுச்சே, விட்டுட்டு வந்த வேலையை பாருங்க என்றவர் மற்றவர்களுக்கும் புடவை எடுக்க சொல்ல, கடைக்கு வந்த போதிருந்த உற்சாகம் மொத்தமாக கரைந்து போக கரை புரண்ட கண்ணீரோடு அமைதியாக சீதாவின் பக்கம் நின்று கொண்டாள் இளந்தென்றல். நிவி அவளை அழைத்த போதும், இருக்கட்டும் அண்ணி, நீங்களே செலக்ட் பண்ணுங்க என்று சொல்லிவிட புடவைகளை தேர்ந்தெடுத்தவர்கள் அதை பெற்றுக்கொண்டு வெளியில் வர அம்பலவாணனும் வேலை முடிந்து வந்தவர் அனைவரையும் உணவகத்துக்கு அழைத்து சென்றார். வழி நெடுக கலங்கிய விழிகளுடன் தாயின் முகம் பார்த்தவாறே அமைதியாக வந்த தென்றல் ஒரு வழியாக மதிய உணவை முடித்துக்கொண்டு வீடு வந்து சேர அங்கே தென்றலின் தோழிகள் காத்திருந்தனர். எப்பமா வந்தீங்க? பஜ்ஜி போட்டுட்டு இருக்கேன், வந்துட இருங்க என்று தலில் சமையல் அறைக்குள் செல்ல ஹாலில் இருந்த தென்றலின் தோழிகளை கண்டு, எதுக்கு வந்திருக்காங்க என்றார் சீதா. மா, அக்காவோட கல்யாணத்துக்கு அத்தானுக்கு வெல்கம் டான்ஸ் சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம், அதுக்கு இன்னைக்கு கடைசியா ரிஹர்சல் பார்த்தலான்னு வந்திருக்காங்க என்று நான் தழுத்தழுக்க தென்றல் கூறவும், இல்ல எதுவும் வேண்டாம், அவங்கள அனுப்பிடு என்றவர், எந்த டான்ஸும் கிடையாதுமா, வேலையோட வீடு போய் சேருங்க என்றிட அவர்களோ கிளம்பாமல் தென்றலை பார்த்தனர். தென்றலோ எதுவும் சொல்ல முடியாமல் மௌன கண்ணீரோடு நின்றிருக்க பஜ்ஜியோடு வந்த தளிர் தாயின் வார்த்தைகளில், மா என்னமா சொல்றீங்க? உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுதானே தென்றல் செய்தா, இப்ப ஏமா அப்படி சொல்றீங்க? எல்லாரும் ரொம்ப ஆசையா இருந்தாங்க, இப்ப வேண்டான்னு என்று தளிர் முடிக்கும் முன்னமே, உனக்கெல்லாம் ஒரு முறை சொன்னா புரியாத தளிர், கிளம்ப சொல்லுவீங்கள என்று சீதா சீரவும் திடுக்கிட்ட பெண்கள் உடனே அங்கிருந்து வெளியேறினர். ஒன்றும் புரியாமல் தளிர் தென்றலை பார்க்க அவளோ பெருங்கேவலுடன், அக்கா சாரிக்கா என்று தளிரை கட்டிக்கொண்டு கடையில் நடந்ததை சொல்லி, நான் தெரியாம தான், நிஜமா எதுவும் மீன் பண்ணல என்று ஒரு மூச்சு அழுது தீர்த்தவளை சமாதானப்படுத்திய தளிர் வெளியில் வர அங்கே சிவந்த விழிகளோடு கணவரின் புகைப்படத்தின் முன் தளர்ந்து அமர்ந்திருந்த சீதாவோ, நான் அவசரப்பட்டுட்டேனாங்க என்று கேட்டிருந்தார்.